அகில இந்திய சங்கங்களின் நாடு தழுவிய அறைகூவல். சென்னை கிரீம்ஸ் ரோட்டில் அமைந்துள்ள பிஎஸ்என்எல் தமிழ்நாடு வட்டம் சிஜிஎம் ஆபீஸ் பில்டிங்கில் பிஎஸ்என்எல் தமிழ்நாடு மற்றும் சென்னை தொலைபேசி தொலைத்தொடர்பு வட்டங்களின் தலைமை பொது மேலாளரை கண்டித்து அனைத்து தொழில் சங்கங்களும் மற்றும் அதிகாரிகளின் சங்கங்களும் இணைந்து மதிய உணவு இடைவேளையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சங்கங்களின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிஜிஎம் ஆவணப்போக்கால் நிறுவனம் சீரழிய அனுமதியோம், நிர்வாகம் சீர்குலைய விடமாட்டோம், தொழில் அனுமதி கெட விடமாட்டோம் என்று முழக்கங்கள் எழுப்பினர். ஊழியரோடு அதிகாரியோடு தொழிற்சங்கங்களோடு மோதாதே, பிஎஸ்என்எல் நிர்வாகமே, தீபன் அவர்களே, தொழிற்சங்கங்களோடு மோதாதே, தூண்டாதே, போராட்டத்தை தூண்டாதே, போராட்டத்தை தூண்டாதே, தொழில் அமைதியை கெடுக்காதே, நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் வென்றிடுவே, தீர்த்து வை ஊழியர்கள் பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வை, சந்தாதாரர் பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வை, மிரட்டாதே, ஊழியர்களை அதிகாரிகளை மிரட்டாதே, மாநில நிர்வாகமே, பிஎஸ்என்எல் நிர்வாகமே, மிரட்டாதே, ஊழியர்களை மிரட்டாதே, அதிகாரிகளை மிரட்டாதே, வாபஸ் வாங்கு, அதிகாரிகளுக்கு கொடுத்திட்ட தண்டனைகளை வாபஸ் வாங்கு, தண்டனைகளை வாபஸ் வாங்கு. தழுவிய ஆர்ப்பாட்டம் வென்றிடுவே, சிந்தாபாத், வர்க்கர்ஸ் யூனிட்டி சிந்தாபாத், இன்கிலாப் சிந்தாபாத், இன்கிலாப் சிந்தாபாத். கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் பிஎஸ்என்எல் எம்ப்ளாயீஸ் யூனியன் அசிஸ்டன்ட் ஜெனரல் செக்ரட்டரி மற்றும் போராட்ட குழுவின் கன்வீனர் எஸ் செல்லப்பா செய்தியாளர் சந்தித்தார். அப்பொழுது அவர் செய்தியாளர் கூறியதாவது: ஒன்றிணைந்து நின்று நடத்திய போராட்டத்தால் நாடு முழுவதும் இன்று எல்லா மாநில தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் ஒற்றை அம்ச கோரிக்கையான திரு பார்த்திபன் அவர்களை இங்கிருந்து டிரான்ஸ்பர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது. சென்னை தொலைபேசியிலும் இந்த போராட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. ஏதாவதுங்க, ஆண்டான் அடிமை என்ற தன்மையிலே இந்த திரு பார்த்திபன் ஐடிஎஸ் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. எந்த ஊழியர்களையும் அவர் சந்திப்பதில்லை, ஊழியர் சங்க தலைவர்களையும் சந்திப்பதில்லை. மருத்துவ பிரச்சனைக்காக ஊழியர்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கூட யாரையும் பார்ப்பதில்லை. அவருடைய அறைக்குள் யாரும் நுழையவே முடியாது என்ற தன்மையை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் எதிர்த்துத்தான் இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. நாடு முழுவதும் எழுச்சிகரமான போராட்டத்தை கண்டு இன்று அகில இந்திய அளவில் டைரக்டர் HR அவர்கள் எங்களுடைய தொழிற்சங்க தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார். எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது பேச்சுவார்த்தையும் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் எழுப்பப்பட்ட அந்த கோபாவேச கனலை டெல்லி நிர்வாகம் புரிந்து கொண்டிருக்கிறது. அவரை மாற்றுவதற்கான, அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவை விரைவில் வெளியிடும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய போராட்டத்தை இங்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். விரைவில் நல்ல செய்தி வரும் என்று நம்புகிறோம். ஒருவேளை அதில் ஏதாவது வரவில்லை என்றால் எங்களுடைய போராட்டத்தை நாடு முழுவதும் நாங்கள் தீவிரமாக்குவோம். மிக்க நன்றி. அண்ணன் போடுறது இல்ல, அவங்க நிக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் யாரையும் பார்க்க மாட்டேன்றாரு. இப்ப யூனியன்ஸ் இருக்கு,
அசோசியேஷன்ஸ் இருக்கு, லீடர்ஸ் இருக்காங்க. பொதுவாக எல்லாரும் 10 நாளைக்கு ஒரு சந்திப்பாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. நாங்க பதில் சொல்லுவோம், நாங்க கேட்போம் அவர்கிட்ட, அவர் செட்டில் பண்ணுவாரு. இவரே எங்க ரூம்குள்ளே யாரும் வராதீங்க, பார்க்க மாட்டேன்றாரு. எஸ் செல்லப்பா, அசிஸ்டன்ட் ஜெனரல் செக்ரட்டரி, பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸ் யூனியன், இந்த போராட்ட குழுவின் கன்வீனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.